இப்ராஹிம் என்ற பிள்ளையை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த அத்துணை பிள்ளைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான். அவ்வலன் அல் காசிம், அபுல் காசிம், யூதர்கள் அழைக்கக்கூடிய பெயர், காசிமின் தந்தை அபுல் காசிம். காசிம் என்ற ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆண்மகனாக கிடைத்தார்கள். அப்துல்லா இரண்டாவது ஆண் பிள்ளைகள், இரண்டாவது கிடைத்த பிள்ளை. காசிம் அவர்களும் அப்துல்லா அவர்களும் சிறு வயதிலேயே மரணித்து விடுகிறார்கள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. சொல்லுங்கள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தவர்கள். இன்னும் தய்யிப், தாஹிர் என்ற ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பதிலாக அப்துல்லாவுடைய புண்ணியம் பட்டப்பெயர் தான் தய்யிப், தாஹிர் என்று சில ஆசிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதிலே எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு முன்னாலே மரணமாகி விடுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கஷ்டம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்முடைய சகோதரிகளே, தந்தை இறந்து விடுகிறார், தாய் இறந்து விடுகிறார், அப்துல் முத்தலிப் தன்னை வளர்த்த பாட்டனார் அவரும் இறந்து விடுகிறார், அபூ தாலிப் அவர்களும் நபித்துவத்தோடு இறந்து விடுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிமார்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மனைவியை போன்ற ஒரு மனைவி கிடையாது, அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். பிள்ளை செல்வங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே தங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே மரணமாகி விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கஷ்டத்திலும் அவ்வளவு துன்பத்திலும் இந்த சமூகத்தை வார்த்தெடுத்த முறையையும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்த நேரங்களையும் முக்கியத்துவத்தையும் பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பிலே முஹம்மது ரசூலை போன்ற ஒரு படைப்பு இல்லை என்பது எமக்கு தெளிவாகிறது.